வெஜ் கேக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சிறுதானியத்துல ஒன்னான ராகியை முளைக்க வச்சு மாவாக்கி அதுல நம்ம இடியாப்பம் செய்ய போறோம். ஈஸியா செய்ய போறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு பாதாம், தேங்காய் பால் இதெல்லாம் வச்சு நாட்டு சக்கரை போட்டு இனிப்போம். தேங்காய் பால் வச்சு வைக்கிற ஸ்டூவை பசும்பாலை வச்சு கூட வைக்கலாம். அது மாதிரி ஒரு காரத்துக்கு ஒரு ஸ்டூ. இது எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ராகியை வாங்கி நல்லா கழுவி மேலே இருக்க தோலெல்லாம் போக விட்டு அதை கழுவி ஒரு 4-5 தடவை ஊற்றிட்டு கல் இல்லாமல் அரித்து அதை ஒரு துணியில் கட்டி மூட்டை கட்டி தண்ணியெல்லாம் வடிய விட்டு கட்டி வச்சிட்டோன்னா முளை வந்துடும். அந்த மாதிரி முளை வந்த கேழ்வரகை நல்லா வெயிலில் காய வச்சிட்டோன்னா இது மாதிரி ஆயிரும். அது ரொம்ப முளைச்சிடக்கூடாது. ஒரு நாள் முளை குட்டி குட்டி முளையாக இருக்கணும். நிறைய முளைச்சிருச்சுன்னா அந்த முளைக்கிறதுக்கு உண்டான சத்தை இந்த கேழ்வரகு விதையிலேருந்து எடுத்துரும். நம்ம சாப்பிட்றது வெறும் உமி தான். அப்போ அதனால் சின்னதாக முளை விட்டுருக்கிறதோட காய வச்சு அப்படியே வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கரலாம். தோசை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கத நம்ம அரிசிக்கு பதில் இதை போட்டு மாவாக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிஷினில் அரைச்சிட்டு வந்திருந்த மாவை சலித்து எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து நான் இப்போ 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் நீங்கள் எந்த கப்பில்னாலும் அளந்து எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். அதை ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடான உடனே இந்த மாவை சேர்த்துக்கிறோம். ஏன்னா இது கலர் மாறி இருக்குது, உடனே கருப்பாயிடக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா சூடு கையில் தொட்டால் நல்லா சுருக்குன்னு சுடணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமேல அதை கீழே இறக்கி இன்னொரு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம். இப்போ நான் 1.25 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் இந்த மாவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணியோட அளவு கேப்ப மாவோட தன்மைக்கு தகுந்தாப்பெல்லாம் மாறுபடும். அதனால நம்ம கூட கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேண்டாதவங்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பையும் இந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆற வச்சுருந்த மாவில் சேர்க்க போகிறோம். கையை வச்சு பிசையக்கூடாது. ஒரு கரண்டியோ இல்லை ஒரு துடுப்போ ஏதோ ஒன்று வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். மாவு வரட்டு மாவாக தெரியக்கூடாது. எல்லா இடத்துலையும் தண்ணி பட்டிருக்கணும். ரொம்ப கொழன்னு பிசைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம இடியாப்பம் பிழியறதுக்கு வசதியாக இருக்கணும். அதனால் ரொம்ப கெட்டியாக இருந்தால் பிழியவும் கஷ்டம். அதோட அப்படியே பொதுன்னு கீழே வந்துடும். தண்ணி ஆகிருச்சுனாக்கா கீழே நல்ல நூலாக தெரியாமல் வந்துடும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே கேப்ப மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்ச உடனேயே கொஞ்சம் சாஃப்டாயிரும். அவ்வளோ கஷ்டம் கொடுக்காது. இப்போ எல்லா இடத்துலையும் வரட்டு மாவு இல்லாமல் தண்ணி பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கிண்டின கரண்டியை வலிச்சிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்குறோம். நல்ல மாவு வெந்திருக்குது. பார்த்தாலே கலர் மாதிரி தெரியும். கையை வச்சு பிசைய வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால ஒரு துடுப்போ இல்லைன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷரோ வச்சு நம்ம நல்லா சேர்த்து ஒன்று போல் பிசைஞ்சிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமேலு கையில் பிசையலாம். கையில் கொஞ்சம் எண்ணெயோ தண்ணியோ தொட்டுட்டு அந்த பிசுன்னு கையில் ஒட்டாத அளவுக்கு தண்ணியோ எண்ணெயோ தொட்டுட்டு நல்லா சேர்த்து பிசையணும். இப்போ அந்த மேஷரில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு கையில் சேர்த்து பிசைகிறோம். கொஞ்சம் போல் எண்ணெய் தடவி இருக்கேன். ரொம்ப பிசுன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால்
கொஞ்சம் போல் அரிசி மாவாது ராகி மாவாது சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் கொஞ்சம் போல் சேர்க்கறதுல தப்பு வராது. கூடுமான வரைக்கும் தண்ணியை குறைச்சி சேருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியை தொட்டோ எண்ணெயை தொட்டோ வலுவலுன்னு உருட்டி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வலுவலுன்னு உருட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மறுபடியும் நம்ம போட்டு பிழிய தான் போகிறோம். அதனால் ரொம்ப வலுவலுன்னு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா பிசுறு இல்லாமல் உருட்டிக்கிட்டால் போதும். இப்போ அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும். இப்போ வந்து சேவை நாழி எடுத்துட்டு இடியாப்ப உரல் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா சேவை நாழின்னு சொல்லி வீட்டில் ஸ்டூல் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கையில் பிழியக்கூடியதை தான் முறுக்கு மேக்கர் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் எந்த சைஸில் நமக்கு நூல் அளவு வேணுமோ அந்த அச்சை போட்டுக்கிறோம். போட்டுட்டு எல்லா இடத்துலையும் எண்ணெய் தடவிக்கணும். ஈஸியாக பிழியறதுக்காக எண்ணெய் தடவிக்கிறோம். இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருக்க உருண்டையில் அந்த குழலில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த சுற்றி வரக்கூடிய மூடியை மூடிடுறோம். நல்லா அப்படி சுற்றி விட்டிங்கன்னா கீழே வந்து மூடிடும். அதுக்கப்புறமேலு நம்ம தண்ணி தெளித்து வச்சு இருக்க இட்லி துணியை போட்டு வச்சுருக்கிறதுல பிழிஞ்சிங்கன்னா பாருங்கள், இப்படி நூல் நூலாக நல்லா அழகாக இடியாப்பம், ராகி இடியாப்பம் வருது. இதை நம்ம இப்படி வட்டமாகவும் பிழியலாம். இல்லை ஒவ்வொரு குழியிலையும் இட்லி மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் தனித்தனியாகவும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நிறைய அடை மாதிரி நிறைய பிழியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்தோன்னா சீக்கிரமாக எடுத்துடலாம். இது வந்து 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அது நம்ம அடுப்பில் எரியக்கூடிய தன்மையை பொறுத்தது. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம். கொதிக்கிற தண்ணிக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன தட்டு ஒன்று வச்சு அதில் ஒரு இட்லி ஊற்றுவேன். அந்த மாதிரி தட்டில் நான் இப்போ நம்ம பித்தளை உலக்கில் பிழிஞ்சு, இது இடியாப்ப மர உலக்கு, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பொடியான தட்டை போட்டுட்டு நான் உங்களுக்கு இதை பிழிஞ்சிருக்கேன் பாருங்கள். அதை விட இது இன்னும் நைஸான அச்சு. அதையும் வச்சா ரெண்டும் ஒரே நேரத்தில் வெந்துடும். 3லேருந்து 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது அதுக்கு மேலெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப வலுத்து போயிடும், சாஃப்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா இடியாப்பம், ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பத்தை நல்லா ஆற வச்சுட்டு இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால், சீனி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்டூ வைக்கலாம். தேங்காய் பால் எடுத்து ஸ்டூ வைக்கலாம். அவசரமாக தேங்காய் பால் எடுக்க நேரம் இல்லை, யாரோ வீட்டுக்கு விருந்தாள் வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு பசும்பாலையோ பாக்கெட் பாலையோ வச்சு கூட ஸ்டூ பண்ணிடலாம். இப்போ நான் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஜீரகம் தாளிச்சிருக்கேன். அதோட வெள்ளைப்பூடை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிட்டேன். வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதுவும் பச்சை மிளகாயும். வெங்காயம் நம்ம இஷ்டம்தான், பச்சை மிளகாய் நம்ம குடும்பத்துக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கணும். கலர் மாற வேண்டாம். வெங்காயம் கலர் மாறிடுச்சுன்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கலர் மாறிடும், வெள்ளையாக இருக்காது. ஸ்டூ வந்து வெள்ளையாக இருக்காது. இப்போ நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறோம். அதோட தேங்காய் பாலுன்னா 2வது பாலை ஊற்றிக்கணும். பசும்பாலுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. இந்த காய் வந்து இந்த பாலில் தான் வேகணும். தேங்காய் பால்னா 2வது பால்லையும், பசும்பாலுன்னா தண்ணியும் பாலுமா சேர்த்ததுலேயும் தான் இந்த காய் வேகணும். நல்லா காய் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். தடன்னு கொதிக்க வச்சிங்கன்னா தெரிஞ்சு போயிடுறதுக்கு வாய்ப்புண்டு. உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். காய் நல்லா வெந்துருச்சு. போதும், எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கு. பாலும்
நல்லா குறுகி இருக்கிறதுனால காய் பால்லேயே வெந்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முதல் பாலை எடுத்து ஊற்றிக்கிறோம். பசும்பாலாக இருந்தால் தண்ணி சேர்க்காத பாலை எடுத்து ஊற்றிக்கிறணும். இனிமேல் தான் நம்ம உப்பே சேர்க்க போகிறோம். கொஞ்சம் சுவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வெந்தது தான், பால் காய்ச்சி ஆறின பால் தான். அதனால் கொஞ்சம் போல் வாசனைக்கு பெருங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அந்த பெருங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்கு எடுத்துட்டு அப்படியே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ சுவையான ராகி இடியப்பத்துக்கு ஒரு சாதாரண பசும்பாலில் செய்த ஸ்டூ ரெடியாக இருக்குது. இது டயட்டு ஸ்டூன்னு கூட சொல்லலாம். இப்போ கொத்தமல்லியை அதில் தூவிட்டோம். இப்போ நான் ஒரு 10 பாதாம் ஊற வச்சுருந்தேன். அதோட தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து அடித்து எடுத்துட்டேன். இதை நல்லா நான் கொஞ்சம் பல்லில் கடிபடுறதுக்காக 1-2 பரபரன்னு அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு தேங்காய் பாலோ இல்லை வெறும் பாலோ நம்ம இஷ்டம், நல்லா எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்பு இதெல்லாம் போதுமான அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம செய்து வச்சுருந்த ராகி இடியாப்பம், அதுக்கு டயட்டு ஸ்டூவும் அது கூட தேங்காய் பாதாம் பால் இனிப்புக்கு செய்து வச்சுருக்கோம். இது நல்ல ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கும் செய்யலாம். வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.